ஒரு வேலைக்கு ஒரு ஆள் எடுக்கிறீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? முதல்ல அந்த ஆள்கிட்ட எப்படி நீங்கள் நடந்துப்பீங்க? என்ன கொடுப்பீங்கன்னா பொறுப்புகளை கொடுப்பீங்க. எப்பா காலைல 9 மணிக்கு வரணும், கொடுக்குற வேலை எல்லாத்தையும் செய்யணும், லஞ்ச் பிரேக் 1/2 மணி நேரம் தான், சும்மா வீணாக்கிட்டு நேரத்தை ஃபோன் எடுத்துக்கிட்டு ரீல் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நாங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் கீ ஸ்ட்ரோக்கே ட்ராக் பண்ணுவோம். 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும், சில நேரம் 8 மணி வரைக்கும் இருக்க வேண்டியதாக இருக்கும், அதையும் செஞ்சுட்டு தான் போகணும். இதெல்லாம் நீ கரெக்டாக பண்ணால் ஒரு மாதத்துக்கு இத்தனை நாள் தான் லீவு, இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் உனக்கு சம்பளம்னு கிடைக்கும். இந்த சம்பளம் தான். இப்படியே கொஞ்சம் நாள் போனால் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மரியாதையாக வேலை செய்யுங்க. நாங்கள் உங்களை இப்படி தானே பேசுவோம். வேலைக்கு ஒரு ஆள் எடுத்து அப்படி தானே பேசுவோம். கடவுள் வந்து மனுஷன்ட்ட அப்படி பேசியிருக்கலாம்ல. எப்பா உனக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஆகவே இந்த ஒரு 20 பொறுப்புகள் வச்சுருக்கேன் நான், அல்லது ஒரு 10 கற்பனை வச்சுருக்கேன், அல்லது ஒரு 100 கற்பனை வச்சுருக்கேன், இதெல்லாம் மரியாதையாக செஞ்சா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லலை. தமிழ் பைபிளை வாசிக்கிறப்போ 1:28. ஸோ தமிழ் பைபிளை வாசிக்கிறப்போ ஆசீர்வதித்தார்ன்றது கடைசி வார்த்தையாய் காணப்படுதுங்க. சரிங்களா? தமிழ் பைபிள் வாசிக்கிறவர்கள், தமிழ் பைபிள் மட்டும் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், ஒரு காரியம். சில நேரம் தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தை விட நல்லா வரும், சில நேரம் ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழை விட நல்லா வரும். தமிழ் ஆங்கிலம்லாம் முக்கியமாக கிடையாது. என்ன முக்கியம்னா ஒரிஜினல். தமிழும் மொழிபெயர்ப்பு தான், ஆங்கிலமும் மொழிபெயர்ப்பு தான். பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. சரிங்களா? எபிரேய மொழியில் இந்த ஆசீர்வதித்தார்ன்றது கடைசியை வரல, ஃபஸ்ட்டு வருது. எப்படி வருதுன்னு சொல்கிறேன். ஆங்கில மொழிபெயர்ப்பில் இப்படி தான் வரும், நிறைய மொழிபெயர்ப்பில். ஒரிஜினலாக எப்படி வருதுன்னு சொல்கிறேன். பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கமா. பின்பு தேவன் அவர்களிடத்தில் சொன்னார். என்னன்னு சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி சகல ஜீவ ஜந்துகளையும் எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம் பாருங்க. And God blessed them and God said to them, be fruitful, multiply, fill the earth, subdue and. ஸோ இப்படி தான் வருது. இது தமிழில் கடைசி எல்லாம் சொல்லிட்டு என்று ஆசீர்வதித்தார் அப்படின்னு வந்துருச்சு. இல்லை, படைச்சிட்டார். 27ஆம் வசனத்தில் 28 பின்பு தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு தேவன் அவர்களிடத்தில் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். ஏன் இதை சுட்டி காண்பிக்கிறேன்னா, தேவன் அவர்களிடத்தில் முதல்ல செஞ்சது வந்து ஆசீர்வதித்தார், அப்புறம்தான் கட்டளையை கொடுக்கிறார். நீ இப்போ போய் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அந்த கட்டளை கூட பாரமான கட்டளை ஒன்றும் கிடையாது, நல்ல வாழ்க்கையில் மலருபான்றார். அதுதான் கட்டளை.